அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போன். நான் உங்கள் யூசுப். எங்களோட எல்டிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு எல்டிஎஃப் இன்றைக்கு டேட்டு நான் சொன்னேன். இன்றைக்கு 31 ஜனவரி 31. இன்றைக்கி நாங்கள் ஒரு ரைடு ஒன்று போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு எல்லாம் நான் மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன். அதே மாதிரி எல்டிஎஃப் இன்றைக்கி யார் யார் போக போகிறோன்னு சொன்னால் நானும் எங்களோட எல்டிஎஃப் உமர் தான் போக போகிறோம். ரொம்ப நாளைக்கு போகிறோம். நான் எல்டிஎஃப் உமரோட ஒரு ரைடு ஒன்று அடிக்கிறேன். ஐ திங்க் 2 வீக்ஸ் போகிறோம். 2 வீக்ஸ் போகிற ஒரு ரைடு ஒன்று அடிக்கிறேன். இப்போ டைம் என்னன்னு சொன்னால் சரியாக 3 o'clock ஆகிட்டு எல்டிஎஃப். யாராச்சும் எங்களோட வீடியோ புதுசாக வாங்கி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூ தாங்க எல்டிஎஃப். என்னன்னு சொன்னால் நாங்கள் 1 monthல 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதுவும் எங்களோட நியூ சேனலில் நியூ பிகினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால டிக்டாக்ல எங்களோட சின்ன சம்பவம் ஒன்றெல்லாம் நடந்துச்சு. நான் அதை வேற ஒரு வீடியோன்னு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டிக்டாக்ல என்ன நடந்துச்சுன்னு. ஓகே எல்டிஎஃப் வாங்க அப்படியே மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். சரி மார் போ. ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. நான் இன்னைக்கு போகிற பிளேஸ் வந்துட்டு டெல்பூட். நிறைய பேர் தெரிஞ்சுட்டீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாடு ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்னோட எல்டிஎஃப் வரைக்கும் ஒரு பிளேஸ் வந்துருக்கு. நல்ல பிளேஸ் வந்து அதுக்கப்புறம் ஓகே நாங்களும் போய் பார்த்து அந்த பிளேஸை நல்ல கேள்விப்பட்டிருக்கு. நல்ல வியூவான பிளேஸ் அந்த எல்டிஎஃப். நிறைய பேர் பேசிட்டீங்க. நிறைய பார்க்கறது நிறைய நல்ல அழகான வியூ ஆகிடுச்சு. சரி அந்த வியூவை வந்து பார்த்துட்டு நாங்கள் பேசி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்படியே தெரியல. ஓகே இது எங்கள் உமர்த்து கையில் நாங்கள் இந்த கையில் நாங்கள் நெட் அடித்து கொடுத்தோம். கூகுள் புத்தப்பாவை பட்டு சொன்னேன். கூகுள் புத்தப்பாவை காட்டு அது ரூட்டை சொல்லி போட்டா அப்படின்னு போட்டோம். எழுதிக்கிட்டாரு எனக்கு சரியா தெரிய. நான் நைட் பண்ண மெத்தனை அடித்து பார்த்தேன். எந்த ரூட்டை போகுது செஞ்சு டவுனுக்கு போயிட்டு தான் போகணும். இது என்னடா போலீஸ்காரர் போனை பார்த்து கொண்டிருக்கிறாரு. வீட்டில் ஒரு பெட்டு நாசம் ஆயிடுமோ? டேய் பட்ட பிளாக் ஆகி மச்சான். அது யார் அங்கலே வரைஞ்சிதா? இல்லை நான் சொன்ன அந்த டபுள் வேலாம் அவ்வளோ கில்லு. பெட்ரோலும் அடிச்சோனுண்டா. எங்கே வச்சு அடிப்போம்? பெட்ரோல் சார் டீக்கும் தானே முன்னுக்கு. நீங்கள் அடிச்சுட்டு போமா? ஓ அடிச்சுட்டு போமே. பிஸ்கட் எடுக்க இல்லை. பெட்ரோல் இல்லை வாதிக்கிறா. அந்த பொடியை பார்த்துக்கிட்டே போறாடா. வாய் காட்டாண்டா. நான் இந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிப்பேன் எல்டிஎஃப். நீங்கள் பார்த்துப்பீங்க பாய்ஸ் ஹாப்பினஸ் சொல்லி. இந்த பைக்கை கண்டோன்னே வந்து கேட்டாங்க சின்ன பொடியம்மா வந்து நான் ஃபோட்டோ ஒன்று அடிச்சுக்கொள்ளவா அப்படின்ட்டு. அது தாராளமாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நானா என்கிட்ட ஃபோன் இல்லை நாங்கள் இப்போ தான் விளையாடிட்டு வரோம், கிரிக்கெட் விளையாடிட்டு வர்றது. நான் ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் உங்களோட ஃபோனில் அடிக்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஓகேன்ட்டு நான் என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். நீங்கள் சொல்ல போனால் அவங்க எந்த அளவு ஹாப்பியாக இருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு நான் ஹாப்பியாக இருக்கேன். பேமெண்ட் செய்யறவனே
அது கட் பண்ணிட்டேன். ஓகே, பெட்ரோல் அடிச்சிட்டோம். எப்படா போய் சேருவோம்? அடே ஏதாவது மேலால போட்டு போமா? மேலால போட்டு போமா? ரூட் எப்படி? ஓ அதான் தான் போகணுங்களா? ஓகே எங்களோட ரூட் எப்படின்னா, நாங்கள் ஈந்தது கன்னு வர கன்னு டபுள் வே. அதுக்கப்புறம் நாங்கள் கெண்டி டவுனுக்கு வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கெண்டி டவுன் அந்த தெப்பக்குளம் அந்த ரோட்டால் போகணும். அந்த ரோட்டால் போயிட்டு அப்படி போகிறது என்னோட ரூட். ஏடா எனக்கு அதான் போட்டு போய் நாங்கள் அப்படி அந்த கண்டி தெப்பக்குளம் அந்த ரவுண்டால் போயிட்டு அப்படி ரவுண்ட் அடித்து அப்படி போகிறது எங்களோட ரூட். அதுக்கப்புறம் சரியாக சொல்லிக்கொள்ள தெரியும். இது ஹசரங்க, இது ஹசரங்கையில் ஸ்பீட் போடுற எங்கட மதுஷங்க. அதுதான் நாங்கள் வரும்போது வரைக்கும் சிக்னல் விழுந்துச்சு. 6 செகண்ட் உள்ளது. அதுக்கப்புறம் பரப்போம். வண்டி பிக்கப் தருவே இல்லடா, அவ்வளோ முடுக்குறேன்டா. பிக்கப் தருவே இல்லையடா, என்ன பிரச்சனையா இருக்கும்? பைக்கையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஆயிடுச்சு. இடம் கொடுத்தது பாவமாடா, வந்து கொண்டு வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் லெஃப்ட்டுக்கு போட்டு அப்படியே போகலாம். லெஃப்ட்டுக்கு எங்க பத்திகா இது பேப்பர் ஒன்றும் இல்லை. அடே தண்ணி பட்டில் எடுப்போண்டா. எங்களுக்கு மட்டுமா இப்படி நடக்கணும்? இன்றைக்கு நான் சொன்னேனே ஆரம்பமே அமர்கலம் ஆகிக்குது. சேப்ல இது பேண்டு காகம் பேண்டு. ஐயோ ஐயோ ஐயோ, ஜரா வேணுமோ பட்டிக்குது உமர். ஐயோ ஐயோடா. இப்போ நாங்கள் வந்து ரைட்டால போட்டு அதே அந்த ரோட் ஒன்று மேலே போகுது. இந்த ரோட்டில் நாங்கள் அப்படியே போட்டு நாங்கள் அப்படியே வரணும். வைக்கிறோம் அதால தான் போகணும். இது வந்து ஷார்ட் கட், அதால போனால் லாங் கட். இந்த ரோட்டை வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு 4-5 மந்த்துக்கு எங்களோட 4-5 மந்த் எல்லாம் நிற்காது, ஒரு 2 மந்த்துக்குமா 1.5 மந்த்துக்கு ஏன்னா எங்களோட ரெப்டர் எடுத்து 2 மந்த் ஆக போகுது. ஒரு 1 மந்த் மேய்ச்சி நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பார்க்க போயிட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மேய்ச்சி
போலீஸால பிடிச்சாங்க. இந்த ரோட்ல போயிட்டு அந்த சின்ன திரும்புற ஒரு துண்ணு வரும், அதில் வச்சு போலீஸால பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏன் பிடிச்சாங்கண்டா என்னோட சைட் வீடு ரெண்டுமே இல்லை, நாங்கள் ரைட் பண்ணோம். இந்த கடையில் நிப்பாட்டி தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி பேப்பர் ஆன்சர் வாங்கிடு. எங்கே கொண்டு வரல நான் இப்போ என்னோட உமர்ட டிஷர்ட்டில் காலம் பேங்கி வச்சா அப்படியே இந்த தண்ணி பாட்டில் வாங்கி வாஷ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு பண்ணி எங்களோட ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொல்லிப்பேன் இந்த போலீஸ்கார பிடிச்ச அந்த பிளேஸை உங்களுக்கு காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடில் தான் அதே தான் வைக்கிறார் போலீஸ்காரரும், அதில் அதே இடம் இல்லை வீக்க தான் இருந்தார். இன்னும் 19 கிலோமீட்டர்ஸ் காட்டுறேன், 19 கிலோமீட்டர் காட்டுறது உமர் சொல்கிறான். மழை வந்துடும் உமர், வர வர கிளைமேட் மாறுதா இவ்வளோ நல்லா வெயில் அடிச்சு கொண்டிருக்கு. இந்த ரைட் வந்து நாங்கள் எஸ்டர்டே பிளான் பண்ணிட்டோம், இருந்தாலும் இன்றைக்கு மார்னிங் ஆஃப்டர் ஜும்மா அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பள்ளிக்கு போவோம். பள்ளிக்கு போயிட்டு அப்படி ஜும்மாவுக்கு போவோம் அப்படின்னா மொஸ்குக்கு போவோம். நாங்கள் மொஸ்குக்கு போயிட்டு வாரம் வரைக்கும் வந்தோடனே வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகுறோம், மழை பெய்து இருக்கோம். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் இன்னைக்கு நைட் எப்படியும் போவேலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் உமர் சொன்னா இல்லைடா வா போம், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் ஷூவெல்லாம் போட்டு எல்லாம் நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன். பட் ரெடி ஆகினதும் அது இந்த ரைட் போமா வாடணும். என்ன மழை பெஞ்சா நான் அந்த பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, ஏன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகவும் மேலே இருக்கேன் மழை பெஞ்சா. அந்த ஒரு ரீசன்னால நான் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாரம் செம்ம வெயில். நாங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் கிடையாது, ப்ளாக் ஸ்டார்ட் பண்ண அந்த இடமெல்லாம் வைக்கும் செம்ம வெயில் ஆயிக்கும். பார்த்தீங்கன்னா விலகும் செம்ம வெயில். உமர்சோட மேலெல்லாம் வலிக்குதுடா இந்த வெயிலுக்கு அப்படின்னு. ஆமாம் இருக்கு அப்படி வெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பயணிட்டு வரதுக்குள்ள கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பாருங்க எல்லாம் நல்லா வெயில் அடிக்குது. இதே மாதிரி கிளைமேட் நாங்கள் போயிட்டு வரகாடி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆகி வைக்கும். இந்த மாதிரி ரோட் தெளிந்த தென்னக்குமரை போகிற ரோட் ஆகிட்டு வைக்கும். ఈ இடமே தென்னக்கும்புற இல்லையா? செம்ம ரோட் ஆகிக்கும். அது எந்த தண்ணி கொலமாடாது ஆனா அது உள்ளுக்கு நான் சிக்கிற போட்டியில நான் பார்க்கலடா, நான் அந்த வியூவை ஆட்ட பார்த்துக்கிட்டு வந்துட்டா. அவരുടെ மேல எந்த தவறும் இல்லை, ஸ்டியர் அடிச்சுக்கிறோம் அவருக்கு எந்த மேல அவர் எந்த தவறும் இல்லை, ஏற்றதான் தவறு இருக்கும். நான் வியூ அவங்களையும் காட்ட போயிட்டு கடைசியில் எனக்கு வியூ காட்டி வச்சுக்கு வேடா. எனக்கு இந்த ரோட்டை வளர்க்குறாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் இங்கே தான் வரணும், தெரிஞ்சு இருக்கிறவங்க ரொம்ப ரோட். எத்தனை கிலோமீட்டர் உமர்? எத்தனை கிலோமீட்டர்? 14 கிலோமீட்டர். நான் உமரை கேட்டது எத்தனை கிலோமீட்டர் நீக்கிறது. அதை கடையை நீக்கிற ஷொப் உண்டு, அதை பார்த்து ஓயோ ஓயோன்னு கொண்டிருக்கிறாங்க. ஒன்றை கேட்டது கிலோமீட்டரடா, அதை பார்க்க என்கிட்ட அர்த்தம் இல்லாம ஓயோ ஓயோன்றான். ஐயோ ஐயோ.
கெண்டி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே அந்த கெண்டி இதுதான் ரைட் பண்ணுறதுனால இப்போ ஒரு 1 வீக்காக சைட் மிரரே இல்லாமல் அந்த அவ்வளோ ரைட் அடித்ததுக்கப்புறம் நான் இந்த சைட் மிரரே இல்லாமல் தான் ரைட் பண்ணி வந்தேன். அவ்வளோ மார்னிங் எழுதினோன்னு ஃபஸ்ட்டுக்கே இந்த சைட் மிரர் 2 தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த ரோட்டில் வரும்போது தெரியும் ஏதாச்சும் வம்பு காக்கைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் மிரர் 2மே போட்டு கொண்டு இருக்கு. என்னத்துக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா அரே இந்த ரூட்லையா இல்லடா சின்ன ரோட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகுது. அந்த மாதிரி அந்த கடுக்கண்ணாவிகளுக்கு நாங்கள் அந்த போப்பன்றுக்கு போயிட்டோம். விமாய் ரோடு ஒன்று தானே என்ன ரைட் அது எந்த ஏரியா அதுக்கு என்னோட நியூஸ் சேனலில் போயிட்டு பார்க்கணும் வரைக்கும். நாங்கள் வந்து அந்த ஒரு ரைடு ஒன்று போனோம். அந்த இங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நல்ல ஒரு வியூவான ஒரு பிளேஸ் ஒன்று தான். பேர் வருதும் இல்லை அதுவும் நம்மளுக்கு வியூவாக எடுத்து அதுவும் ஒரு ப்ளோக்காக போடுவோம்னு நினைக்கிறேன். என்னோட ஓல்டு சேனலில் கேட்புமாடா பயம் வைக்குது. என்ன பயம்ட்டு சொன்னால் இந்த கோப்ரோ வந்து ஓஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூட்டை காட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்களை சீக்கிரியா ப்ளோக்கை பார்த்துட்டு சீக்கிரியா ப்ளோக்கை பார்த்துட்டு 4 பேர் என்கிட்ட வந்து ஓப்பனாக சொன்னாங்க ப்ரோ உங்களோட ப்ளோகை பார்த்தாரு. 4 பேர் சொன்னாங்க ப்ரோ நான் உங்களோட ப்ளோகை பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு வந்தேன் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் என்ன மென்ஷன் பண்ணி இருந்தார் இன்ஸ்டாகிராமில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஆசை வந்துடாது சீக்கிரம்னா இப்படியா ஓகே சீக்கிரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு 4 பேர் ஓப்பனாக சொன்னாங்க. இன்னும் எத்தனை பேர் போயிட்டு வந்தாங்களோ தெரியல. என்ன தெரிஞ்ச 4 பேர் சொன்னாங்க. अरे बेलूर व्यू पॉइंट है ओ පාලමද හම්බෙන පාලමෙන් උඩට තියෙන පාර ඒක ගිහින් ටවුන් එකට ගිහින් ගහන්න බෙල්ලුට්ටුවට යන්නේ කොහොමද ආයෙ පොඩි පාරේ නේ යන්න පුළුවන්ද ඒකේ වදින් දන්නේ නැහැ මේ නැත්නම් රවුම් පාරක් තියෙනවා ආයෙ ඒක ලේසි නේ හැබැයි ඒකේ වලවල් කොට තියෙනවා එතනින් කන්දලාට යන ප්‍රධාන පාර තියෙනවා थैंक यू अण्णा පාරේ පාලම නෙවෙයි අනිත් එක අතන ලොකු එක ඒකේ අරක थैंक यू ටවුන් එකට என்னடா கூகுள் குட்ட போய் இங்கே கொண்டு குட்டிட்டாரு எங்களையா கூகுள் மாமா இப்படித்தான் செஞ்சிருவாரு வேலை தரமா செஞ்சுட்டாரு என்னண்டா இது மாதிரி சின்ன ரோட்ல எல்லாம் கொண்டு போய் சுட்டுரும். ஒரு என்ன எல்லாரும் ஒரு மாதிரி குளிச்சுட்டு போமா பேசாம அம்மா அம்மா அரே பேசாம குளிச்சுட்டு போமா வந்ததுக்கு அது ஏன் என் உடுப்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னா குளிக்க வச்சுடா இருக்கிற ஏரியாண்டா எல்கேஃப் நாங்கள் லாங் ரைடில் போகிறோம்டா எல்கேஃப் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவோம் எல்கேஃப் இதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஐயோ பேக் போட்டு தரையிரு அட்வென்ச்சர் ஆயிக்குண்டு தெரியும் இங்கே பப்பிச்சுடா இந்த பெல்லி அட்வென்ச்சர் ஆயிக்குன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ அட்வென்ச்சர் ஆயிக்குண்டு கனவுல கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல எல்டிஎஃப் நான் வச்சு செஞ்சுட்டுதாங்க ஆஹா வர வர இது ஆஹா அம்புலோ ரைட்ல முகமது நடக்க விட்டேன் இந்த ரைட்ல ஒன்னே
செய்யல. பாய் ஒரு பாய் காட்சி வந்துட்டு எங்களோட ரெஸ்டார்ட்ல பவர் தெரியாம இது மாதிரி ரோட்லாம் கொண்டு விட்டுட்டு யாருக்கெல்லாம் தெரியும் இப்படி ஒரு ரோட்ல வந்து சேருவோம். வாடா எல்லாத்துக்கும் காரணம் எங்கட கூகுள் குத்தப்பா இது. அந்த ரோட்ல போன கோலே நினைச்சேன்டா ஒரு மார்க்கம் ஆகிக்கிட்டு இந்த ரோட். பாயுமர் அது நானும் நடந்து போய்க்குவோம். முடிஞ்சிட்டு சோடி பேக்மன்ல வந்தீங்கன்னா கூட ஏத்திட்டு போய் தீக்குண்டா அதுல பாட்டுல மச்சான் நல்லா செஞ்சுட்டா எங்களை வச்சு சைடு ஊர் வந்துட்டு ஒரு மாதிரியா ரோடும் வந்துட்டு பெங்குடா ஒன்றுக்கா செல்லு இல்லாட்டி நடக்க விடுவேன். எங்குக்கு வலதுக்கா இடதுக்கா? நல்ல ரோட்டாடா ஆயிக்குது. மார்னிங் டைமுக்கு தான் வரணும் நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு. பட் எங்களுக்கு ஒரு 1 வீக்காக மார்னிங் டைமுக்கு வரவே இல்லை. ஏன்னு சொன்னால் செம்ம மழை ஆகிக்குது. எனக்கு எங்கேயுமே போயிட்டு போயெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே தானே இன்னைக்கு மொஸ்க்கு போகணும். அந்த ஒரு ரீசனால் நாங்கள் ஆஃப்டர் சும்மா மொஸ்க்கு போயிட்டு வந்து அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைட்டை பிளான் பண்ணினேன். சொன்னால் உங்களுக்கு அந்த வியூவை காட்டினேன்னா இந்த மார்னிங் டைமில் சரியாக சன்ரைஸ் ஆகிற டைம் அந்த டைமுக்கு நாங்கள் வந்தோம்டா வேற மாதிரி இருக்கும். அந்த இதுண்டா அந்த எப்படி சொல்கிறது அந்த வியூ வேற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து கேம்பிங் ஒன்று பண்ணிட்டு அந்த பிளேஸ் வந்து கேம்ப் பண்ணுறது அப்படின்டா நாங்கள் டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேம்ப் பண்ணி அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் தான். நாங்கள் ஒரு டைமுக்கு நாங்கள் எங்களோட இருக்க நிறைய பேர் எல்லாரும் வருவோம் இருக்கு. எதுடாத்தாவும் ஆட்டோ காரத்து கேட்போம். කෙලින් පාරයක්. කොහොමද තරන්න බා කෙලින් යන්න. අපට දවල්ට කොහෙවත් කෙලින්ම කන්ද? ஓகே இந்த ரிவர்ஸ் சைட் ரைட் அடிச்சு நான் அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கிறா. இது மாதிரி கேவலா திருப்பி திருப்பி அது துபாய் ரோட் சார் நான் உடஞ்ச ரோட். அதுவும் எங்களோட ரிவர்ஸ் சைட் எல்லாம் போகிறேன்டாடா பைக்கை நல்லா பிக்கப் பண்ணணும்டா. எங்களோட இது சாரி ப்ளூ ஸ்டோன் சாரி அது பெஸ்ட் பிக்கப் நான் தருமே சார் அப்படி இல்லை. உண்மையாகா அப்படியே சன்ரைஸ் ஆகிற டைமுக்கு வரணும்டா மாறுடா அதைக்குண்டா பெல் விட்டுன்ற ரிவர்ஸ் மாதிரி ஆகிக்குது. அப் அண்ட் டவுன் 50 kilometers வருதுண்ணா பெல்வுட்லேருந்து கண்டிக்கு. அடே உமர் அவனுக்கு அவ்வளோ இடம் வீக்கிட்டாங்கல்ல பஸ்காரனுக்கு இது வேணுண்டே பிடிச்சான்டா சாகடா அப்படி சொல்லிட்டே பிடிச்சான் போல. போகுது
ஏன் போகணும் ஒன்றுக்கா கேவ் அப்படி இல்லையா அதான் ஒருவிட்ட கேட்போமா ரன்னிங்லே கேள இது அந்த ரோட்டை பார்க்க ஒரு மாதிரி ஆகிக்குதா இந்த ரோட் பிரச்சனை இல்லை ஏதோ ரேஸ் ட்ரெக் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்குதா அங்கே கார்னர் எடுத்து இங்கே கார்னர் எடுத்து මේ යන්න පුළුවන් අමාරුයිද බෙල්ලුඩ්නේ එහෙමද ඉවිඩියා අංගලයා හරි thank you එන්න Ana, thank you. அது எவ்வளோ பொஷா கிட்டியா அந்த ஒடியன்ட்டு நாங்கள் ரோட் கேட்டோம் இந்த ரோட்டால் போயிட்டா நல்லா உண்டு அப்புறம் பைக் அப்படியே பார்த்துட்டு இந்த ரோட் செட் ஆகாது அந்த ரோட்டால் போனால் இன்னும் காப்பாட் ஆகிக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க பைக்கே பார்த்துட்டு வந்துக்கிறேன் என்னோட ரெப்டரு முறை சொன்னான் நல்லா இருக்குது உங்களோட பைக் அப்படின்ட்டு தேங்க்யூ அப்படின்னா தேங்க்யூவா ஹரிண்டானா சரி அப்படின்னா இந்த ரோட்டு வந்து பயங்கரமாயிக்குது வேக போட்டுக்கோ அது உனக்கு நல்லது அது இன்னும் 950 மீட்டர் சொல்றான் உமர் அது வேற லெவலில் இருக்குடா மேல இல்லை அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ரோட்லடா கரண்ட் எலும்பி இன்னும் போகணுன்னு காட்டுதா இதாங்க போ வரும்போது பைக் கீக்குமா என்னடா பனி இறங்குது இப்ப எத்தனை கிலோமீட்டர் காட்டுது பார்டா What a nice place. வேற லெவல் காத்தாயிக்கிடா அடுத்துல போட்டு வீடியோ எடுப்ப பார்த்தா வீடியோ அந்த வியூக்கு வந்துட்டோம் இப்போ அந்த வியூக்கு நாங்கள் அந்த வியூக்கு போகிற ரோட்டில் தைக்கிறோம் ஐ திங்க் இங்கே ஒரு 400 கிலோமீட்டர் சாரி 400 மீட்டர்ஸ் மாதிரி தைக்கும் ஓகே எல்டிஎஃப் நான் இப்போ அந்த வியூவில் ரீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் அப்படி இருந்தோம்னாங்க ஓகே எல்டிஎஃப் நான் உங்களுக்கு அந்த வியூவை காட்ட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க நான் 3, 2, 1 சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்ணை தொடங்க அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் 1, 2, 3
எல்டிஎஃப் வேற மாதிரி எல்டிஎஃப் இந்த வியூண்டா செம்ம காத்தோட சில்லுண்டு கை கூட நடுங்குது அந்த காற்றுட அந்த பாருங்க அந்த சத்தம் வேறு பாருங்க எல்டிஎஃப் மேலேயும் நல்லா இருக்குது சரி எனக்கு லவ் விழுந்துச்சு அப்படி இப்போ தான் பறந்துடா மிக்கணும் எல்டிஎஃப் ஓகே எல்டிஎஃப் நான் அப்படியே மேலே போய் உங்களுக்கு வேறு மாதிரி இன்னொரு வியூ வண்டிக்குது அதை டிக்டாக்ல தான் பார்த்து நான் நேரடியாக அந்த வியூவை பார்த்து இல்லை ஓகே எல்டிஎஃப் நான் மேலே போய் அப்படியே கண்டினியூ பண்ணி இதோட எங்களோட மோட்டோ விளாக் வந்து ஸ்டாப் பண்ண என்னன்னா எங்களோட கோப்ரோ ஃபுல்லாகவே டெத் ஆகிட்டு வெற்றி ஓகே நான் இப்போ மேலே போய் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எல்டிஎஃப் நாங்கள் இங்கே தான் பைக்கை நிப்பாட்டு போகிறோம் வேண்டாம் ப்ரூஃபுக்கு மேலே போகணுமா எல்டிஎஃப் அந்த வியூவை பார்க்குறதுக்கு 5 மணி 5 o'clock ஆகிட்டு எல்டிஎஃப் இப்போ இந்த இதை ரோட் தான் இந்த வந்து இதில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ரோட்டால் தான் போய்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வியூவை பார்த்துட்டு வந்தோம் ஓகே எல்டிஎஃப் நான் மேலே போய் உங்களுக்கு ஃபுல் வியூவை சுற்றி காட்டுறேன் அப்படியே பாருங்கள் எல்டிஎஃப் உமர் கௌஷிக்கை விரட்டி கொண்டிருக்கிறாரு வாரம் அந்த கௌஷிக் விரட்டுறா இங்கே பாருங்க எல்டிஎஃப் என்கிட்ட ஒரு குளம் வண்டிக்குது வேற மாதிரி அண்ட் இந்த குளத்தில் அந்த போட் சஃபாரிலாம் வச்சு அம்புல வேலை மாதிரி நல்லா இருக்கும் ஆனால் ஆள் வரமாட்டாங்க ஓகே எல்டிஎஃப் நாங்கள் உங்களுக்கு மேலே போயிட்டு அப்படியே சுற்றி காட்டுறேன் எல்டிஎஃப் இப்போவே தண்ணி கேட்குது எல்டிஎஃப் நாங்கள் ஏறிட்டோம் அங்கேருந்து பாருங்கள் ரோட்டை பாருங்கள் பிடிக்குதுன்னு மழை பெஞ்சா 2 பேரும் மாட்டி பாருங்க எல்டிஎஃப் மேலே ஏறணும் இன்னும் மேலே வச்சு கண்டினியூ பண்ணேன் எல்டிஎஃப் நாங்கள் வந்துட்டோம் எல்டிஎஃப் என்ன பெல்வுட் எல்டிஎஃப் பெல்வுட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த காற்றுட இதுக்கு உங்களுக்கு சத்தம் விளங்குது தெரியா அங்கே பாருங்க எல்டிஎஃப் அங்கே பனியார் ஃபேக்ட்ரி வண்டிக்குது போல் சரியாக தண்ணி கேட்குதுடா பாருங்க எல்டிஎஃப் ஏற மாதிரி வியூ இதில் அது வந்து என்னமோ மேலே ஆள் கழிக்கிறாங்க போல் கேம்ப் பண்ணுறேன் கேம்பிங்கெல்லாம் வேற மாதிரியான ஸ்பாட் எல்டிஎஃப் இது அம்மா இந்த பேக்கில் தண்ணிக்கு தானேடா நாங்கள் இந்த ரோட்டால் தான் வந்தோம் ஓகே எல்டிஎஃப் இங்கே கவுரில் அடித்து வச்சுக்கிறாங்க எனக்கு கேம்பிங்க்கு வந்தாக்கள் அடித்து வச்சுப்பாங்க போல் பாருங்கள் எல்டிஎஃப் 360 வியூ இங்கே போடுறா இவனும் வந்துட்டாங்களோட அவனுக்கு இழப்பில்லை தெரியா இவரோ தெரிய பொறுப்புக்கு போட்டிடா இப்போ பார்த்துக்கொள்றதுக்கு ஓகே எல்டிஎஃப் உங்களுக்கு இந்த சுற்றி காட்டுறதுக்கு இந்த வியூ சுற்றி காட்டுறதுக்கு தான் நான் வந்தது இப்போ பாருங்கள் எல்டிஎஃப் அங்கே ஆறுண்டு போகிறது விளங்கும் இந்த உங்களுக்கு விளங்குது தெரியா விளங்கும் அங்கே ஃபுல்லாக ஆறு போகுது எல்டிஎஃப் வேற மாதிரி இந்த வியூ இருந்தால் நீங்கள வந்து பாருங்கள் பெல்வுட்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லொக்கேஷனை காட்டும் ஓகே எல்டிஎஃப் நான் இதுக்கு போகிறோம் இது மாதிரி நிறைய வியூ போயிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்கணும்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூ தாங்க எல்டிஎஃப் எல்டிஎஃப் நாங்கள் இங்கே வந்து அப்படியே ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே போகிறது தான் பாருங்கள் எல்டிஎஃப் அம்மா இந்த வியூ சுற்றி காட்டுறதுக்காக தான் எல்டிஎஃப் இவ்வளோ தூரம் வந்தது 25 கிலோமீட்டரா சீக்கிரியாக்கே போய் 90 கிலோமீட்டர் இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி ரைட் அடிக்க போகிறோம் வர்றா சப்போர்ட்டுக்கு இன்னொருத்தர் வர்றாரு ஏன் மறுபடி பார்க்குறேன் என்னைய பாருங்க எல்டிஎஃப் வேற மாதிரி அந்த வியூ அங்கே பாரு அங்கே எனல் மாதிரிக்கு தானேடா அந்த ஒரு இடம் மட்டும் எனல் மாதிரிக்கு ஏண்டா அந்த அந்த இதில் மேகம் மறைஞ்சிக்குது அங்கில் இந்த அப்படி இப்படி சில இடங்களில் இந்த வியூ அந்த துண்டு வந்து நான் நினைக்கிறேன் இது எங்கடா ஆகிக்கும் எந்த ஏரியா ஆகிக்கும் டிகிர சைடு ஆகிக்கும் அடா இப்போ இந்த ஸ்டேடியம் விளங்குமா தெரியுடா புதிய ஸ்டேடியம் எல்டிஎஃப் ஓகே எல்டிஎஃப் இந்த நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் அண்ட் யாராச்சும் இதுக்கு முந்தி பெல்வுட்டுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு பெல்வுட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திக்கிறேன் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு இதுக்கு போகிறோம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் அதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் ப்ரோ இதுக்கு போகிற நானும் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்டிஎஃப் இந்த வியூ பார்த்துட்டோம் இந்த வியூ பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் அப்படியே போத்தான் போகிறோம் எல்டிஎஃப் என்ன சொன்னால் இப்போ 5:30 ஆகிட்டு ஓகே எல்டிஎஃப் நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன் எங்கேயும் நான் எப்படி நான் சேஃபாக இருங்க பைக் ரைட் பண்ணக்கூட கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள் ஓகே எல்டிஎஃப் பாய் டேக் கேர்